வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் நம்ம 192 பார்ட் பார்க்க போகிறோம். பேஸ்கட் மாடல்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மாஷா டிப்ஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மாஷா வயர் பேஸ்கட், முழுக்க இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஃபஸ்ட் நாட்டில் இருந்தே நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் கூடைகள் போட ஆர்வமாக இருக்காங்க, போட்டு எனக்கு அனுப்பிட்டுருக்குறாங்க. அதனால் உங்கள் வீட்லேயும் இப்போ லாக்டவுனில் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் அவங்களே ஈஸியாக கூடைகள் போட்டு பழகிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாட்டிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மினி பேஸ்கட் நான் போட்டு காமிச்சிருக்கேன். எல்லா நாட்டிலையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக நார்மல் நாட்டில் தான் எல்லோரும் போட விரும்புகிறாங்க. ஸோ அந்த வீடியோவும் அதில் அந்த சேனல்லையும் இருக்குது, இந்த சேனல்லையும் இருக்குது. எதுலனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கமெண்ட் இந்த வீடியோஸ் செக்ஷனில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட திறமைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய கூடைகள் நிறைய கலர்ஸில் அழகழகாக போட்டு அனுப்பியிருக்காங்க. எல்லோருக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப சூப்பராக போட்டு அனுப்பியிருக்காங்க. ராதிகா ஹசன், கர்நாடகா நேம் எழுதியிருக்காங்க பாருங்கள். இதை போலவே நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட நேம்ஸை எழுதி ஊரையும் சேர்த்து எழுதி அனுப்புங்க. அப்போ தான் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். நிறைய பேர் அழகாக கூட போட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு சஜஷன் என்னென்னா, அந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் சேர்த்தாப்பில் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இப்போ நார்மலாக நான் 2 ரோலுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதையே நிறைய பேர் குறைச்சும் எடுக்கிறாங்க, கூட்டியும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இப்படி பலதரப்பட்ட மெஷர்மெண்ட் கிடைக்கும்போது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை என்ன செய்வாங்க, வியூவர்ஸ் போட்டு பார்த்துக்குவாங்க. ஒயரோட தரத்தை பொறுத்து நமக்கு கூட குறைய வரும். அதனால் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். சரி, அப்போ நம்ம ஒயர் கொஞ்சம் தின்னாக இருக்குது, நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுப்போம். ஒயர் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒயர் நல்ல திக்காக, எங்கள்கிட்ட நீங்கள் ஒயர் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க பாருங்கள், அந்த ஒயரில் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே நீங்கள் எடுங்க. நம்ம சேனலில் ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே மெஷர்மெண்ட் எடுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லைட் ஒயரில் போடுவாங்க, அதனால அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அதுவே நான் என்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, நான் அனுப்புகிற ஒயர்ஸ் எல்லாமே நல்லா திக்காக இருக்கும். அப்போ நமக்கு மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட தேவைப்படும், ஒரு 1/2 அடி கூட தேவைப்படும். நான் அந்த மெஷர்மெண்ட்டில் போடுறதுனால நீங்கள் அதை அப்படியே எடுக்கலாம். சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் கம்மியாச்சுன்னா வீடியோவோட எண்டிங்கில் சொல்லிடுவேன். நான் ஒவ்வொரு பார்ட்டாக போடும்போது லாஸ்ட் பார்ட் வர தயவுசெய்து வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபுல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஆஃப் வீடியோவாகவும் பார்ட்டாகவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா வீடியோவையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறது தான். அதே போல் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும், எண்டிங்கில் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அதனால் மெஷர்மெண்ட் நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். புவனா குமார் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, மினி ஆம்லா நாட் பேஸ்கட்டில் நல்லா புரியுது மேம் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வீடியோவில் அதுக்கு அடுத்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, புகழேந்திங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் டெல் அஸ் கிளியர்லி அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு வீடியோ நான் கிளியராக போட்டாலுமே நீங்கள் அது புரியலை அப்படின்னா திரும்பவும் பார்க்கணுன்னு தெரியுது. புரியுதா? என்னென்னா, ஒரு சில பேருக்கு ஒரு தடவை பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சிடும். அதே ஒரு சில பேருக்கு இன்னும் ஒரு 2-3 தடவை பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். ஸோ வீடியோவை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். அகைன் அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிங்கனாலோ அல்லது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கனாலோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலோ வீடியோ கிளியராக இருக்கவே இருக்காது. யூடியூப்பில் அதுக்குள்ளே செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது ஆட்டோ ப்ளே போட்டிருந்திங்கன்னா கிளியராக இருக்காது. ஸோ செட்டிங்ஸை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். வீடியோவை ப்ளே பண்ணும்போது பார்த்துட்டு அதில் 720 அதுக்கு மேலே 1080 வரை இருக்கும். அது வர நீங்கள் அதில் எதனாலும் அதை 1080 கிளிக் பண்ணி நல்ல கிளியராக தெரியும். உங்களுக்கு டேட்டா அதிகமாக இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். வைஃபை கனெக்ஷனில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக 1080 வச்சு பார்க்கலாம். நல்ல கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒரே வீடியோவை 2 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரியுதுங்காங்க, இவங்க எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் இவ்வளவும் சொல்கிறேன். ஓகேவா?
சுமா டேனியல் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், கூடையோட மெஷர்மெண்ட் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எந்த வீடியோன்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ராப்ஸ் ஹேண்டில் மேக்கிங் கிளியர் ஈஸி வீடியோ மாடல் 22 அதில் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் ஹேண்டில் மாடல் மட்டும் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹேண்டில்ஸ் தனியாக அப்லோட் பண்ணுவேன், முழுமையாகவும் அப்லோட் பண்ணுவேன். 3 விதமாக வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். கூட ஃபஸ்ட்டு போட சொல்லி கொடுக்குறேன், அதுக்கடுத்து அதை ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், அதுக்கடுத்து ஹேண்டில் மாடல் தேவைப்படுறவங்களுக்கு அது மட்டும் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்படி ஒரு வீடியோவை 3 விதமாக அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டைரெக்டாக அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராப்ஸ் ஹேண்டில் மேக்கிங் எதில் இருக்குது அப்படின்னா ஸ்டார் பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் சிஸ்டர். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் எந்த வீடியோனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ரைட் கார்னரில் சின்னதாக ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார் பாஸ்கெட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அது போக இந்த மாதிரி தனித்தனி வீடியோஸ் போடும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பின்னிங் கமெண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த பின் கமெண்ட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். நான் இப்போ சொல்லக்கூடிய கமெண்ட்கான ரிப்ளைஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிய வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் ரிப்ளை ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கலனாலும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும்போது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். ஆம்லா நாட் ஃபார் பிகினர்ஸ் அந்த வீடியோவில் லதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், யூ டீச் வெரி ஈஸி அண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அதே போல் கூட போடுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். செங்கமல செல்வி கேட்டிருக்காங்க. பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 167 கேட்டிருக்காங்க. மேடம், டேப் கூடையில் கைப்பிடி உள்பக்கத்துலேருந்து மேலே வருகிறது, அது போல் எப்படி போடுவதுன்னு ப்ளீஸ் போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் அந்த டைமை குறிப்பிட்டு சொல்லுங்கள். எப்போவுமே நீங்கள் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டு அதில் ஏதாவது நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த டைமிங்கை சொன்னிங்கன்னா பொருத்தமாக இருக்கும். அப்போ தான் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய மாடல்ஸில் போடுவாங்க, அதனால் டைமிங்கை முக்கியமாக சொல்லுங்கள். அதே போல் போட்டு காமிங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கூடைகளுக்கும் நீங்கள் அந்த டைமிங் சொன்னால் தான் என்னால் கெஸ் பண்ண முடியும். வெறும்னே நீங்கள் ப்ளூ கலர் ரெட் கலர் இப்படி சொன்னிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எதுக்காக சொல்கிறேன்னு. நிறைய ரெட் கலர் ப்ளூ கலரில் வரும், அதனால் நீங்கள் அந்த மாதிரி அடையாளங்களை சொல்லாமல் டைமிங்கை மட்டும் சொல்லுங்கள். பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு சஜஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறேன் நான். செங்கமல செல்வி சிஸ்டர், தயவுசெய்து நீங்கள் டைமிங்கை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அது போக ஏற்கனவே டேப் கூடைக்கு ஹேண்டில் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தது, நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு அது பொருந்தி வந்ததுன்னா நீங்கள் அந்த ஹேண்டிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபைரோஸ் ஷாரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஜெசாக்கல்லா சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா சிஸ்டர். மினி பாஸ்கெட் மேக்கிங் வீடியோலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்லோ டியூட்டோரியல் தனியாக போட்டிருக்கேன். அதே போல் இன்னொரு டியூட்டோரியலும் இருக்குது. மினி பாஸ்கெட்டில் 2 வீடியோஸ் இருக்குது. இது ஸ்லோ டியூட்டோரியல், இதை வேணும்னா நீங்கள் பாருங்கள். அதாவது புதுசாக உள்ளவங்களுக்கு இந்த ஸ்லோ டியூட்டோரியல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் திரும்பவும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு மினி பாஸ்கெட் புரியலைன்னா அதுலேயே நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ், பார்க்குறவங்க, இது புதுசாக பார்க்குறவங்க. அது போக மாஷா டிப்ஸ் சேனல்லையும் நான் மாஷா டிப்ஸ் இல்லை, மாஷா வயர் பாஸ்கெட்டில், அது வேறு சேனல் இது வேறு சேனல். மாஷா வயர் பாஸ்கெட்டில் பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் முழுக்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதில் வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு 30 வீடியோஸ் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அதில் போடுவேன். நிறைய மினி பாஸ்கெட் தான் ஃபஸ்ட் நான் போட போகிறேன். இப்போதைக்கு 2 மாடல் போட்டிருக்கேன். அது போக நான் நிறைய மினி பாஸ்கெட்ஸும் போட்டும் காமிச்சிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க 1 ரோல் அண்ட் மினி பாஸ்கெட் அப்படிங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகேவா? இதே போல் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் நிறைய ப்ரீஃபான ரிப்ளை, அதாவது நல்ல தெளிவான விளக்கத்தை ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு 2 in 1 3 in 1ன்னு சொல்லலாம். நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், மாடல்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸும் நான் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கும் இதே மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்தந்த வீடியோ கீழே உங்களுக்கு எந்த வீடியோவில் சந்தேகமோ அதுக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் தொடர்ந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.